ஆதித்தபுரி அரசவையில் அரசனை சந்திக்க விராட்பூரின் இளவரசி வசுப்பிரதா வந்திருக்க, தன் மனைவியின் விரல்களை பற்றியிருந்த ஆதித்யன் அரசியின் மனப்போக்கை அறிந்து கொள்வதற்காக பெண்ணவள் வந்த பின்பும் பிடித்திருந்த மனைவியின் விரல்களை விடவில்லை. ஆதித்யன் தன் மனைவியுடன் விஷமம் செய்யும் காட்சியை கண்டும் காணாதது போல அரசனை நெருங்கி வந்திருந்தாள் வசுப்பிரதா. வந்தவள் ஆதித்யனுக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு, தங்கள் அன்னை வர்ணித்ததைப் போன்றே அச்சுப்பிசகாமல் உள்ளீர்கள் அரசே. அத்தை நீலாதேவியினுடைய சகாக்கள் தங்களை குறித்து சதா வர்ணித்த வண்ணமே இருப்பர். ஒரு மனிதனை சக மனிதர்கள் இந்த அளவிற்கு நேசிக்க முடியுமா, பக்தி செலுத்த முடியுமா என்று பலமுறை நான் வியந்திருக்கிறேன். தங்களை நேரில் கண்ட பிறகு எனக்கு அந்த ஐயம் தீர்ந்து போனது பிரபு. சிலரது முகத்தோற்றம் காரணங்கள் இன்றி அவர்களின் மீது பக்தியையும் பற்றையும் வரவழைக்கும். அப்படியானதொரு திருமுகம்தான் தங்களுடையது. நீலா அத்தை அடிக்கடி கூறுவார், மனதில் வஞ்சமில்லாத எவராலும் என் மகனை துவேஷிக்க முடியாது என. அது முற்றிலும் உண்மை பிரபு. ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்பதை அவர் உங்களிடம் காட்டும் உணர்வின் மூலமாகவே அறிந்து கொள்ளலாம். அவரை பற்றிய வேறு ஆராய்ச்சிகளுக்கு அவசியமே இல்லை. மக்களின் குணங்களை அறிந்து கொள்ள உதவும் கருவி நீங்கள். அந்த வகையில் நான் மிகவும் நல்லவள் என்று சுய பரிசோதனை செய்து கொண்டேன் இன்று. ஏனெனில் தங்களை கண்டவுடன் எனக்கு மிகவும் பிடித்து போயிற்று. நான் தங்களுடைய பக்தியாகிவிட்டேன் பிரபு. மனைவி மீது நீங்கள் காட்டும் அன்பு என்னை சிலிர்க்கச் செய்கிறது. தேவி சௌபாவின் மீது மட்டும் தாங்கள் அன்பு செலுத்தி இளையவரை ஏக்கத்திற்கு ஆளாக்கியதை கேள்விப்பட்டு அத்தை மிகவும் வருந்தியிருந்தார். நேரில் வரும்போது அந்த செயலுக்காக தங்களை கண்டிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தார். ஆனால் தாங்கள் இளைய மனைவியிடமும் அன்பு காட்டத் துவங்கியிருப்பதை அவர் கண்டால் ஆனந்தத்தில் ஆரவாரிப்பார். வள்ளி தெய்வானையுடன் சேர்ந்து காட்சி கொடுக்கும் அழகிய முருகன் போல தங்களையும் தங்களது மனைவியர் இருவருடன் தரிசிக்க வேண்டும் என்று ஆசையாக உள்ளது பிரபு. அந்த திருக்காட்சியை காண நீலா அத்தை வரும் வரையில் நான் இந்த ஆதித்தபுரியில் தங்க ஆசைப்படுகிறேன். அதுபோல அன்னையுடன் தாங்கள் இணையப்போகும் அற்புத காட்சியையும் காண ஆவலாக உள்ளேன். நான் விரும்பும் இந்த தரிசனங்களை பெற நீலா அத்தை வரும் வரையில் நான் இந்த ஆதித்தபுரியில் தங்க அனுமதி உண்டா பிரபு என்று ஆவலுடன் கேட்டாள். பாவையவளின் பாங்கான பேச்சில் மனம் குளிர்ந்த ஆதித்யன் அவள் பேச்சில் இருந்த ஒரு வித்தியாசத்தையும் உணரவே செய்தான். அகத்தின் வியப்பை புறத்தில் வெளிப்படுத்தாது மிகவும் இயல்பான உணர்வுகளுடன் வசுப்பிரதாவை பார்த்து, அதற்கென்ன இளவரசி, இதற்கு என்னிடம் அனுமதி கோர வேண்டுமா என்ன? நான் சமீபத்தில்தான் இந்நாட்டிற்கு அரசனானேன். ஆனால் உங்களை அனுப்பியவரோ நான் பிறப்பதற்கு முன்பிருந்தே இந்நாட்டின் அரசியார். அவர் சொல்லுக்கு இந்த அடியவனிடம் மறுப்பு உண்டா என்ன? நீங்கள் விரும்பும் காலம் வரை இந்நாட்டிலேயே தங்கிக் கொள்ளலாம். வசுமித்ராவை சுற்றி பார்க்க விரும்பினால் அதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். இங்குள்ள சிற்றரசுகள், சிறு குறு நிலங்கள் முதலியவற்றிற்கு பயணம் சென்று வாருங்கள். எங்கள் நாடு மிகவும் வனப்பு வாய்ந்தது. எங்கள் தேசத்தின் அழகை பருகியவர்களுக்கு இந்நாட்டை விட்டு நீங்கிச் செல்ல மனம் இருக்காது. நான் இன்னும் ஓரிரு தினங்களில் என் மனைவியை அழைத்து வர சௌபவதம் செல்லப் போகிறேன். நீங்களும் நாட்டை சுற்றி பார்த்து விட்டு வாருங்கள் என்றான் உள்நோக்கத்தோடு. வசுப்பிரதாவோ மகிழ்ச்சியோடு, தங்கள் சித்தப்படியே பயணம் செல்கிறேன் அரசே. நீலா அத்தையின் வர்ணிப்பை கேட்டு கேட்டு எனக்கு கானகங்கள் மீது அலாதியான நாட்டம் தோன்றிவிட்டது. காட்டில் உள்ள செடி கொடிகளையும் மரங்களின் வாசனைகளையும் காட்டருவிகளையும் வனத்தில் வாழும் மிருகங்களையும் அவை தம் இயல்புகளையும் பற்றி அத்தை சிலாகித்த விதங்களை கேட்கையில் நாட்டை துறந்து காட்டிற்குள்ளேயே குடியேறிவிடலாமா என்று எனக்கு அடிக்கடி தோன்றும். அத்தை கூறுவார், காட்டிற்கு செல்லும்படி துரியோதனன் பாண்டவர்களுக்கு செய்த வஞ்சகமும் கைகேயி ராமனுக்கு செய்த சதியும் துரோகமல்ல, அவை அந்த உத்தமர்களுக்கு செய்த நன்மையே ஆகும் என்று. ஏனெனில் அஸ்தினாபுரத்தில் பாண்டவர்களும் அயோத்தியில் ராமரும் சிரமங்களையே அனுபவித்தனர். அதற்கு நேர்மாறாக கானகத்தில் அம்மாந்தர்கள் அளப்பரிய இன்பத்தை அனுபவித்து வந்திருந்தனர். ஆகையால் காட்டு வாழ்க்கை சொர்க்கத்திற்கு ஒப்பானது என்று அத்தை கூறுவார். என் வாழ்வில் நான் எதிர்பார்த்திருந்த தருணம் கூடி வந்துவிட்டது பிரபு. என் பெற்றோரும் தங்களை தரிசிப்பதற்காக தலைநகர் வர வாய்ப்புள்ளது. அவர்கள் வந்துவிட்டால் திருமணமாகப் போகும் பெண் காட்டிற்கு சென்று ஆபத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று என்னை தடுத்து விடுவர். ஆகையால் அவர்கள் வரும் முன்பே எனது ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். தங்கள் ராஜ்யத்தில் உள்ள காடுகள் அனைத்தையும் நான் விரைவில் கண்டுகளிக்க வேண்டும். வனபத்ராபுரி ஒன்றை தவிர. ஏனெனில் அது நீலா அத்தை வாழ்ந்த பகுதி. அந்த காட்டை பற்றி அவர் பக்கம் பக்கமாய் விவரித்திருக்கிறார். அந்த வர்ணிப்பை கேட்டு வனபத்ராபுரி ஊரையும் அதன் காட்டையும்
என் மனதிற்குள் கற்பனை செய்து வைத்திருக்கிறேன். நான் அந்த அழகிய பிரதேசத்திற்கு அத்தையுடன் தான் நான் செல்ல வேண்டும். வார்த்தையால் மட்டும் விவரித்த போதே அந்த காடு அத்தனை வனப்பாக இருந்தது. அத்தை தானே என்னை அங்கு அழைத்துச் சென்று காட்டினால் எத்தனை சுவாரஸ்யமாக இருக்கும். நினைக்கவே பிரமிப்பாக உள்ளது அரசே. ஆகவே எனக்கு மற்ற வனங்களை சுற்றி பார்க்க அனுமதி தாருங்கள் பிரபு என்றெல்லாம் பரவசத்தோடு பேசி அரசனிடம் கோரிக்கை வைத்தாள். பெண்ணவள் தனது இயற்கை முகத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்த தருணத்திலேயே ஆதித்யன் அவளது பேச்சில் மெய்மறந்து பற்றியிருந்த மனைவியின் கையை விடுவித்தான். இளவரசியின் பரவசம் கணவனையும் தொற்றிக் கொண்டதை அவனது முகம் வெளிப்படுத்திய பிரகாசத்திலும் அவன் உதடுகள் சிந்திய குறுநகையிலும் உணர்ந்த ஸ்வர்ணிகா கணவன் தன் விரலை விட்டதும் மிக அழகு என்று கிண்டல் செய்திருந்தாள். அவள் கூறிய அந்த வார்த்தைகளின் பொருள் கானகத்தின் அழகை பற்றியது என்று வசுப்பிரதா எண்ணிக்கொண்டிருக்க, ஆதித்யன் தன் மனைவியின் உள்ள கிடக்கையை உணர்ந்து விட்டார். இளவரசியின் ரசனை தன்னுடைய ரசனைக்கு ஒத்துப்போவதால் தான் அந்த பெண்ணிடம் மையல் கொண்டதாக மனைவி எண்ணிக்கொண்டாள் என்று உணர்ந்த ஆதித்யன் தன்னை தவறாக எண்ணிய மனைவியை திரும்பி பார்த்து முறைத்தான். கணவன் தன் எண்ணத்தை அறிந்து கொண்டு விட்டானே என்ற அச்சத்தில் கீழ் உதட்டை கடித்து புருவங்களை உயர்த்தி மாட்டிக்கொண்டதற்கு அடையாளமாக கைகளை உதறி பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். இந்த காட்சிகள் அத்தனையும் வசுப்பிரதாவின் கண்களில் பட்டிருந்தாலும் அவள் காட்டின் அழகில் தொலைத்துவிட்ட மனதிற்கு சென்று சேரவில்லை. இளவரசி கோரி முடிக்க ஆதித்யன் அவளிடம், நிச்சயம் உங்கள் இச்சையை நிறைவேற்றுகிறேன் இளவரசி. சகல பாதுகாப்புகளோடு உங்களை வனங்களை பார்வையிட அனுப்பி வைக்கிறேன். எப்போது உங்களுக்கு காட்டுப்பயணம் அழுத்து போகிறதோ அப்போது நீங்கள் தலைநகர் திரும்புங்கள் போதும் என்றான் இருவிதமான நோக்கங்களுடன். கணவனின் இறுதி வார்த்தைகளை கேட்ட ஸ்வர்ணிகாவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவன் கூறியதில் ஒரு நோக்கம் இளவரசியின் ஆசையை நிறைவேற்றுவதற்கு என்றாலும் மற்றொரு நோக்கம் சௌபா தலைநகருக்கு திரும்பி வரும்போது இளவரசி அங்கு இருத்தல் கூடாது. மீறி இருந்தால் சௌபாவின் மனது நோகும். ஆதலால் அரசர் தன்னையும் தன் மனைவியையும் விட்டு அப்பெண்ணை தூரமாக வைத்திருப்பதே அந்த இரண்டாவது நோக்கம் என்று உணர்ந்து கொண்ட ஸ்வர்ணிகா சிரித்து கணவனை காட்டிக் கொடுத்து விடக்கூடாது என்பதனால் சிரமப்பட்டு சிரிப்பை அடக்கிக் கொண்டாள். அடக்கி என்ன பயன்? இளவரசியின் கண்களிலிருந்து தப்பியவள் இந்திரனைப் போல உடலெங்கும் கண்கள் கொண்ட ஆதித்யனிடமிருந்து தப்ப முடியவில்லை. மற்றொரு முறை மனைவியை பார்த்து கோபத்தில் பற்களை கடித்த வண்ணம் முறைத்தான் அரசன். தனியாக சிக்கினால் நெரித்தே விரலை கணவன் உடைத்து விடுவான் என்று அஞ்சியவள் வசுப்பிரதாவிடம், உங்களது ரசிப்புத்தன்மை என்னை மிகவும் கவர்கிறது தேவி. நாளெல்லாம் உங்களை பேசவிட்டு கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று தோன்றுகிறது. கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள். அதற்கேற்ப நீலா அத்தையிடம் சிநேகம் கொண்டவர்கள் எல்லாம் இயற்கையின் காதலர்களாக விளங்குவார்கள் போல. அன்னைக்கு தான் சளைத்தவரில்லை என்பது போல பிரபுவும் தலைநகரில் எண்ணற்ற இயற்கை வளங்களை பாதுகாத்து வருகிறார். வாருங்களேன், சென்று அவற்றை பார்வையிட்டபடியே நாம் தொடர்ந்து பேசுவோம் என்று இளவரசிக்கு ஆசை காட்டி அவளை அழைத்துக் கொண்டு வெளியே சென்று கணவனிடமிருந்து தப்பினாள் ஸ்வர்ணிகா. திறமையாக தப்பிச் சென்ற மனைவியை செல்லமாக முறைத்தபடி சில கணங்கள் ஆசனத்தில் அமைதியாக வீற்றிருந்த அரசன் பின்பு இளவரசியின் செய்கையை எண்ணி குழப்பத்திலும் வியப்பிலும் ஆழ்ந்து போனான். நம்மை மனம் செய்து கொள்வதற்காகவே அன்னை இந்த பெண்ணை அனுப்பி வைத்திருப்பதாக வீரேந்திரன் தெரிவித்தான். இவள் நம் அன்னையின் வர்ணிப்பை கேட்டு நம் மீது காதலில் விழுந்து விட்டதாகவும் நம்மை நெருங்கி நமக்கும் இவள் மீது காதல் தோன்றுகிறதா என்று பரிசோதிக்கவுமே இவள் இங்கு வந்திருப்பதாக வீரன் கூறினான். ஆனால் இவளது செய்கைகளை பார்த்தால் இவள் நம் மீது காதல் கொண்டதாக தெரியவில்லையே. இவளுக்கு நம்மிடம் இருப்பது பக்தி மட்டுமே. இவள் மனதை ஆராய்ந்ததில் அவளிடம் துளியளவும் நம் மீது காதல் இருப்பதாக தெரியவில்லை. பிறகு காதலனை கைப்பிடிக்க இவள் வந்திருப்பதாக வீரேந்திரன் ஏன் கூற வேண்டும்? நம் மீது ஆசை இல்லாத இவளை நம்மை மணக்கச் சொல்லி அன்னை நிர்பந்தித்து அனுப்பியிருக்கவும் வாய்ப்பில்லை. ஏனெனில் அவர் பிறரது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பவர். தாக்க வந்த சிறுத்தையே வாழ்வீசி கொலை செய்யாமல் மயக்க மருந்து மட்டும் தூவி நம் தந்தையின் உயிரோடு சேர்த்து மிருகத்தின் உயிரையும் காத்தவர். அப்படிப்பட்டவர் ஒரு பெண்ணின் உணர்வை அவள் தன் விருப்பத்தை மதிக்காமலா போயிருப்பார்? எனில் தாயின் வற்புறுத்தலால் இப்பெண் நம்மை தேடி வந்திருக்க வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் இவள் பற்றிய தகவல்களை நம்மிடம் சேர்ப்பித்த வீரேந்திரனையும் சந்தேகிப்பதற்கில்லை. ஏனெனில் அவன் திறமையான ஒற்றன். அவன் ஒற்றறிந்து கூறிய விவகாரங்கள் இதுவரையில் தவறாகியதில்லை. நந்தினியை கூட அவன் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அறிந்து கொண்டோம். என்ன, உருவமே மாறிப்போன நந்தினியை யார் என்று தெரிந்து கொண்டவனுக்கு உடன் வாழ்ந்த மனைவியைத்தான் அறிந்து கொள்ள முடியவில்லை.
நந்தினியின் விசுவாசியாகிய தேவிகா திறமையாக வீரேந்திரனை ஏமாற்றி மணந்து கொண்டதோடு நம்மை ஒற்றறிந்து மாறனுக்கும் நந்தினிக்கும் தகவல் அனுப்பி வந்தாள். தலை சிறந்த ஒற்றனான வீரேந்திரனுக்கே தெரியாமல் அந்த பெண் இந்த திறமையான பணியை செய்து வந்திருக்கிறாள். இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. கணவன் என்னதான் தைரியசாலியானாலும் புத்திமானானாலும் அவன் தன் மனைவியின் விஷயத்தில் கோழைதான், முட்டாள்தான். இதனால்தானே கிருஷ்ண பரமாத்மாவே மனைவிகளான பாமா ருக்மிணியை சமாளிக்க முடியாமல் போராடியிருக்கிறார். நாம் கூடத்தான் சௌபாவிற்கு பயந்து விருந்தாளியாக வந்திருப்பவளை காட்டிற்கு அனுப்ப பார்க்கிறோம். பிறகு வீரேந்திரன் மட்டும் என்ன செய்வான் பாவம்? மனைவியிடம் அவன் ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் மன்னன் மகள் இந்த வசுப்பிரதாவிடம் அவன் ஏமாந்திருக்க வாய்ப்பில்லை. இத்தனைக்கும் வீரனை ஏமாற்றும் அளவிற்கு இவள் அப்படியொன்றும் சிறந்த விவேகியாக தோன்றவில்லை. அதனால்தானே சேடிப்பெண்ணை நம்பி ஆதித்தபுரிக்கு வருவதற்கு பதிலாக வஞ்சி நகரத்தை சென்றடைந்திருந்தாள். எனில் தவறு எங்கு நேர்ந்திருக்கும்? இளவரசி அன்னை வர்ணித்த நமது உருவத்தை ஓவியமாக வடித்து அதை பயணத்தின் போது ரகசியமாக அவ்வப்போது எடுத்து பார்த்து தனிமையில் சிரித்து மகிழ்ந்ததாக வீரேந்திரன் கூறியிருந்தான். நம் ஓவியத்தை மாறாப்புக்குள் மறைத்து வைத்து காதலிப்பவள் நம்மை நேரில் கண்டபோது எவ்வித காதல் உணர்ச்சியையும் வெளிக்காட்டாதது ஏன்? ஒருவேளை நம் மனைவி அருகில் இருப்பதனால் இவள் நாகரிகம் கருதி தன் காதலை காட்டவில்லை என்று வைத்துக் கொண்டாலும், ஸ்வர்ணிகாவின் விரலை நாம் பற்றி இருந்தபோது இப்பெண்ணுக்கு பொறாமை எதுவும் வரவில்லையே. நாம் சௌபாவிடம் நெருக்கமாக இருக்கும் போதெல்லாம் ஸ்வர்ணிகாவிடம் கூட ஒரு சிறு சலனத்தை உணர்ந்திருக்கிறோம். அவள் பொறாமைப்படுபவள் இல்லை என்றாலும் தன்னிடம் இணக்கம் காட்டவில்லை என்ற ஏக்கத்தையாவது ஸ்வர்ணிகா தன்னை அறியாமல் வெளிப்படுத்துவாள். அப்படியான ஏக்கம் கூட இந்த பெண்ணிடம் நாம் காணவில்லையே, ஏன்? உணர்ச்சிகளை மறைக்கிறாள் என்று வைத்துக் கொண்டாலும் ஸ்வர்ணிகா போன்ற சிறந்த அறிவாளி, ஊசியை விட கூரிய புத்தி கொண்டவளால் கூட மறைக்க முடியாமல் போன உணர்வுகளை யதார்த்த குணம் கொண்ட இந்த வசுப்பிரதாவால் மறைத்திருக்க முடியுமா என்ன? நிச்சயம் இல்லை. எனில் இதில் ஏதோ குழப்பம் இருக்கிறது. இளவரசி விரும்புவது நம்மையா அல்லது வேறு எவரையுமா என்று முதலில் கண்டுபிடித்தாக வேண்டும். அப்போதுதான் நம்மால் நிம்மதியாக மூச்சுவிட முடியும். சௌபா இன்னும் சில நாட்களுக்குள் தலைநகர் வந்து விடுவாள். அவள் இங்கு வந்துவிட்டால் நம்மை மணந்து கொள்ள அன்னையால் அனுப்பப்பட்டவள்தான் இளவரசி என்ற விவரம் சௌபாவிற்கு தெரிய வரும். இதனால் கர்ப்பவதியாக இருக்கும் அவள் வீண் கலக்கத்திற்கு ஆளாக நேரிடும். அவள் கண்களில் படாமல் எத்தனை காலத்திற்கு தான் இளவரசியை காட்டிற்குள் ஒளித்து வைத்திருப்பது? அதற்கும் வாய்ப்பில்லை. அது தவறான செயலும் கூட. அதே நேரத்தில் நேரடியாகச் சென்று ஆதித்யனை நீ விரும்புகிறாயா என்று மற்றவர் மூலமாக கேட்பதும் அநாகரிகமான செயல். இதற்கு ஒரே வழி, அவளை அவள் வாய்ப்பட அவளது காதலன் யார் என்பதை வெளிப்படுத்த வைப்பதுதான். இந்த வேலையை செய்ய சிறந்தவர்கள் நந்தினியும் ஸ்வர்ணிகாவும் தான். அந்த இரு பெண்களுக்கும் உள்ள அறிவிற்கு அவர்கள் பிரபஞ்சத்தையே ஆளலாம். அப்படியான மேதாவிகள் அவ்விருவரும். ஏதோ அவர்கள் பெண்ணாய் பிறந்து விட்டதாலும் நமக்கு நிகராக வாழ்விசத் தெரியாது போன காரணத்தினாலும் சக்கரவர்த்தி என்ற புகழை நாம் அடைந்து விட்டோம். ஆதலால் இளவரசியின் மனதில் நாம் உள்ளோமா இல்லையா என்பதை கண்டறிய அந்த பெண்களிடமே உதவி கோருவோம் என்றெல்லாம் அவையில் தனிமையில் அமர்ந்தவாறே தனக்குள்ளேயே ஆலோசித்து வந்திருந்தான் ஆதித்யன். பதியை மனதார காதலிப்பதாலோ என்னவோ கணவன் அறிந்து கொள்ள விரும்பிய செய்தியை அவன் கேட்காமலேயே மனைவி ஸ்வர்ணிகா இளவரசியிடமிருந்து பெற முயன்று வந்தாள். பிடித்திருந்த விரலை விடாமல் தன்னை கணவன் அமைதி காக்கச் சொன்னதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்து வந்தாள் ஸ்வர்ணிகா. அப்போதுதான் அரசனுக்கு ஏற்பட்டிருந்த உணர்வு மனைவி அவளது மனதிலும் தோன்றியிருந்தது. வசுப்பிரதாவை அழைத்துக் கொண்டு தனிமையில் பேசுவதற்காக கோட்டைக்குள் நடைபோட்டு சென்று கொண்டிருந்த ஸ்வர்ணிகாவின் மனதில் சிற்சில கேள்விகள் எழுந்திருந்தன. இந்த பெண்ணை கண்ட மாத்திரத்தில் அரசருக்கு ஏற்பட்ட பதற்றம் இவளுக்கு பிரபுவை கண்டவுடன் தோன்றியதாக தெரியவில்லையே. பதற்றம் கூட தேவையில்லை. மனம் கவர்ந்த காதலனை முதன்முறையாக சந்திக்கும் போது பெண்களுக்கு ஏற்படும் பல்வேறு விதமான உணர்வுகளுள் ஒன்று கூட இவளிடம் உற்பத்தியானதாக தெரியவில்லையே. நம் அக்காளை கவர்ந்து செல்ல வந்த போதே நாம் பிரபுவை முதல் முறை கண்டிருந்தாலும் அவரை பற்றிய உண்மை விவரங்களை கேள்விப்பட்டு அவர் உத்தமர் என்றும் அவர் பெண்களின் மானத்தை பறிப்பவர் அல்ல, பிரஜைகளின் உள்ளங்களை கொள்ளையடிப்பவர் என்று நம் பெரியப்பா சொல்லி அறிந்து கொண்ட பின்னால் அரசரை காண வேண்டும் என்ற ஆவலில் அனுதினமும் துடித்து வந்தோம். கனவிலும் நினைவிலும் அவருடனேயே கலந்திருந்தோம். எந்நேரமும் பிரபுவை பற்றிய சிந்தனையிலேயே சுற்றத்தை மறந்து சுற்றி கொண்டிருந்தோம். பல சமயங்களில் அவர் நம் கண்முன்பு நிற்பதை போன்ற பிரம்மையில் ஆழ்ந்தோம். சிறு வயதிலிருந்தே நம்முடன் பழகி வந்திருந்த தோழிமார்களின் பெயர்கள் கூட மறந்து போயின.
குழம்பில் உப்பிற்கு பதிலாக சர்க்கரையை அள்ளி கொட்டினோம். சாதத்தில் குழம்பிற்கு பதிலாக பாயாசத்தை ஊற்றி உண்டோம். இவ்வாறு காதலில் கரைந்து நம்மை மறந்து எண்ணற்ற மடத்தனங்களை புரிந்து தோழி பெண்களின் கேலி கிண்டலுக்கு ஆளானோம். பிறகு ஒரு நாள் அக்காவுடன் சேர்ந்து பிரபு சௌபவதம் வரும் செய்தியை அறிந்து கொண்ட நமக்கு உள்ளத்தில் உற்சாகம் கரைபுரண்டு ஓடியது. வானம் காலுக்கு கீழே விழுந்து கிடப்பது போன்றும் வானையே வென்றுவிட்டது போன்றும் நமக்கு சந்தோஷம் பிறந்தது. கண்ணாடி முன் நின்று நேரம் போனது தெரியாமல் அலங்கரித்துக் கொண்டோம் நம்மை. பெட்டியில் இருந்த ஆடைகளில் ஒன்றுவிடாமல் அத்தனையும் முடித்து பார்த்து எதிலுமே நம் தோற்றத்தைக் கண்டு திருப்தி அடையவில்லை நாம். உள்ளத்து மகிழ்ச்சி உதடுகளில் ஊற்றெடுத்ததை தடுக்க முடியாமல் தவித்தோம். ஒட்டுமொத்த அரண்மனையே நம்மை விந்தையாக பார்த்தது. அக்காள் வருவதனால்தான் இந்த அபரிமிதமான மகிழ்ச்சி என் பெண்ணுக்கு ஏற்பட்டுள்ளது என்று பெரியப்பாதான் பொய் சொல்லி அனைவரையும் சமாளித்தார். இறுதியாக அரசர் தன் மனைவியுடன் சௌபவதம் வந்து சேர்ந்தார். பிறந்ததிலிருந்தே ஒன்றாக வளர்ந்த தமக்கை அன்று நம் கண்களுக்கு தெரியவில்லை. மாயவன் போல் வந்து மனதை கொள்ளை கொண்ட மன்மதனின் சொரூபம் மட்டுமே நம் கண்களுக்கு பட்டது. சந்தோஷத்தில் துள்ளிய மனதை கட்டுப்படுத்தும் வழி தெரியாமல் தத்தளித்தோம். அரசரிடம் அருகில் நெருங்கி பேச சந்தர்ப்பம் வாய்த்தபோது உடல் படபடத்தது. அந்த படபடப்பு கொடுத்த வியர்வை பல நாழிகைகளாக நாம் சிரமப்பட்டு செய்து கொண்ட அலங்காரங்களை கெடுத்தது. நம் நாவோ தறி ஓட்டுவது போல அடித்துக் கொண்டது. நம் உணர்வுகளை ஒளித்து மறைக்க வெகுவாக சிரமப்பட வேண்டியிருந்தது. அருகிலிருந்து காணும் எவருக்கும் நம் பதைபதைப்பை கண்டுபிடிப்பது கடினமாக இருந்திருக்காது. பெரியப்பாவின் உதவி மட்டும் இல்லையெனில் கோட்டை மொத்தமுமே பிரபு மீது நாம் கொண்டிருந்த காதலை முன்னரே உணர்ந்திருக்கும். சுயம்பர ஏற்பாடே அங்கு நடந்திருக்காது. அப்படியெல்லாம் காதல் தந்த உணர்வுகளை ஒளித்து வைக்க நாம் போராடியிருந்தோம். ஆனால் இந்த பெண் வசுப்பிரதாவோ பிரபு மீது அப்படி எந்த ஒரு உணர்வையும் உள்ளத்தில் தேக்கி வைத்திருப்பதாக தோன்றவில்லையே. பிரபு நம்மிடம் அந்யோன்யமாக பழகும் முறை கண்டு ஆனந்தப்படத்தானே செய்தாள். காதலன் இன்னொரு பெண்ணிடம் நெருக்கம் காட்டுவதை ரசிக்கும் அளவிற்கு முதிர்ச்சி வாய்ந்தவளா இவள்? அப்படி தோன்றவில்லையே. கானகத்தை புகழ்ந்த அளவிற்கு காதலனின் தோற்றம் குறித்து இவள் புகழவில்லை. காதல் வசனங்கள் பேசவில்லை. பிரபுவை தனிமையில் சந்தித்து பேச அனுமதி கோரவும் இல்லை. அவர் ஊர் சுற்றி பார்க்கச் செல் என்றவுடன் மறுப்பேதுமின்றி சரி என தலையாட்டிவிட்டாள். இவள் ஒருவேளை அரசரை காதலிப்பதாக இருந்தால் எப்படி அவரை விட்டுச் செல்ல இவளுக்கு மனம் வந்தது? நாமெல்லாம் காலம் கனிய காத்திருக்காமல் அரசர் சௌபவதம் வந்திருந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவரிடம் அனுமதி பெறாமலேயே அவரை திருமணம் செய்து கொண்டோம். இவள் எப்படி பிரிந்திருக்க சம்மதித்தாள்? இதையெல்லாம் யோசித்து பார்த்தாள். பிரபு மீது இவளுக்கு இருப்பது காதல் என்று தோன்றவில்லையே. இந்த பெண் அரசரை காதலிப்பதாகவும் அவருக்கு தன் மீது விருப்பம் தோன்றுகிறதா என்பதை பரிசோதிக்கவுமே இவள் இங்கு வந்திருப்பதாக ஒற்றன் வீரேந்திரன் தெரிவித்திருந்தார். இவள் அரசரை காதலிக்கவில்லை என்றால் வேறு யாரைத்தான் காதலிக்கிறாள்? நீலா அத்தை யாருக்காக இவளை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார்? இவள் சுயமாக தீட்டி ஒளித்தி வைத்திருக்கும் ஓவியத்தில் உள்ள மனிதர் யார்? ஒருவேளை அரசரின் சகோதரரைத்தான் இவள் விரும்புகிறாளா? இவள் அந்த மனிதரை தேடி தலைநகர் வந்திருக்கிறாள் எனில் பிரபுவின் தமையன் ஆதித்தபுரியில்தான் உள்ளாரா? ஒரே குழப்பமாக உள்ளதே. பல நாளைய பழக்கமாக இருந்தால் நேரடியாகவே விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இவளை சந்திப்பது இதுவே முதல் முறை. எப்படி நேரடியாக கேட்பது உன் காதலன் யார் என்றெல்லாம் கணவனைப் போலவே மனைவி அவளும் மனதிற்குள் தனக்குத்தானே பேசிக்கொண்டவாறே இளவரசியுடன் கோட்டை திடலில் நடைபோட்டுச் சென்றாள். அரசன் கொடுத்த கானக பயணத்திற்கான அனுமதியால் அகம் மகிழ்ந்திருந்த வசுப்பிரதா அருகில் நடந்து வந்த அரசி ஏதோ யோசனையில் மூழ்கியிருந்ததை கூட அறியவில்லை. வசுப்பிரதா என்ற அந்த இளவரசி பயணத்திற்கான ஆயத்த வேலைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்க, வசுமித்ராவின் அரசியோ விருந்தாளியாக வந்திருந்த விராட்பூரின் இளவரசியின் காதலனை கண்டறியும் விதம் குறித்து யோசிக்கலானாள். சிந்தனை ஓட்டத்திலிருந்து விடுபட்ட ஸ்வர்ணிகா வசுப்பிரதாவிடம், நான் உங்களை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வமாய் உள்ளேன் இளவரசி. நீங்கள் வடநாட்டைச் சேர்ந்தவர். நான் என் பெரிய தந்தையுடன் சேர்ந்து வடநாடுகளுக்கு வந்திருக்கிறேன் தான். அவை பெரும்பாலும் ஆயுதங்கள் வாங்கவும் ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்காகவும் மேற்கொள்ளப்பட்ட பயணங்களாகவே அமைந்திருந்தன. உங்களது வாழ்க்கை முறை குறித்து நான் அறிந்ததில்லை. எங்கள் தேசங்களில் எல்லாம் பருவ வயதை அடைந்தாலே பெண்களுக்கு திருமணம் பேச ஆரம்பித்து விடுவர் பெற்றோர். உங்களுக்கோ பருவ வயதை எட்டியும் விவாகத்திற்கு வரன் தேடாமல் தென் தேசங்களுக்கு நீங்கள் பயணம் மேற்கொள்ள எப்படி உங்கள் பெற்றோர் சம்மதித்தனர்? ஒருவேளை தற்போது திருமணம் செய்து கொள்வதில் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அல்லது தாமதமாக திருமணம் செய்து கொள்வதுதான் உங்கள் வழக்கமா என்று கேட்டால் இளவரசியிடமிருந்து உண்மையை வாங்க. ஸ்வர்ணிகாவின் சூட்சமமான கேள்வி பற்றி அறியாமல்
இளவரசியும் மனதில் உள்ளதை ஓரளவு வெளிப்படுத்த ஆரம்பித்தாள். நீங்கள் மேற்குறிப்பிட்ட இரண்டுமே இல்லை தேவி. தென் தேசங்கள் போலவே எங்கள் நாட்டிலும் பருவம் எய்தியவுடன் பெண்களுக்கு திருமணம் முடித்து வைப்பதுதான் வழக்கம். எனக்கு வரன் பார்த்து பல காலங்கள் ஆகின்றன. மாலை சூட்டுவது ஒன்றுதான் பாக்கி என்றாள் சிறிது நாணத்தோடு. இளவரசியின் பதில் ஸ்வர்ணிகாவிற்கு ஆவலை தூண்ட அவள் வசுப்பிரதாவிடம், அப்படியா, வரனை தேர்வு செய்து விட்டீர்களா? யார் அந்த பாக்கியசாலி? இந்த பேதை அந்த மேதையை அறிந்து கொள்ள அனுமதி உண்டா என்று கேட்டாள் ஆர்வத்துடன். ஸ்வர்ணிகாவுடன் நேரில் பேசிப் பழக ஆரம்பித்தது சில கணங்களுக்கு முன்புதான் என்றாலும் நீலாவின் வாயிலாகவும் அமரேந்திரன் தம்பதியினரின் வாயிலாகவும் அரசியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தவள் மதயோகமும் நல்ல மனமும் கொண்ட அரசியிடம் இணக்கமாக பழக எண்ணிய வசுப்பிரதா உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்த முடிவு செய்தாள். அரசியிடம் நட்பு கொண்டாள். தன் காதலுக்கு அவள் உறுதுணையாயிருப்பாள் என்ற நம்பிக்கையில் பெண்ணவள் ஸ்வர்ணிகாவிடம், நான் மனதார விரும்புவதும் எனக்கு மணமகனாய் என் குடும்பத்தினர் தேர்ந்தெடுத்திருப்பதும் இந்த வசுமித்ராவின் வாரிசைத்தான் தேவி. சக்கரவர்த்தி சோமவர்மருடைய புதல்வருக்கு என்னை மணமுடிக்கத்தான் நீலா அத்தை விரும்புகிறார். அத்தையின் சொல்லுக்கு எங்கள் நாட்டில் மறுப்பேது? அவர் திருவாய் மொழிந்தவுடனேயே என் தந்தை இந்த திருமணத்திற்கு சம்மதித்து விட்டார். வெற்றிலைப்பாக்கு மாற்றிக்கொள்ளாமலேயே கிட்டத்தட்ட என் திருமணம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. என் யூகப்படி அத்தையும் எனது பெற்றோரும் விரைவில் வசுமித்ரா வந்து சேர்ந்து விடுவர். அவர்கள் வந்தவுடன் இந்த கோட்டையில் அரச வாரிசின் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெறும். மனம் முடிந்த பிறகு நாம் இருவரும் முறைப்படி சகோதரிகளாகி விடுவோம். அப்போது நாம் மரியாதையுடன் அரசி என்றும் இளவரசி என்றும் பதவிகளை சொல்லி அழைத்துக் கொள்ள தேவையில்லை. ஒருவரையொருவர் அக்கா தங்கை என்றே விழித்துக் கொள்ளலாம். போதுமா விளக்கம் என்று கேட்டாள். திருமண பேச்சு கொடுத்த நாணத்தால் முகம் சிவந்து. பதில் கூறியவளுக்கு முகம் சிவந்தது என்றால் அந்த பதிலை கேட்ட அரசிக்கு திகைப்பால் முகம் வெளிரியது. வசுப்பிரதா பேசி முடித்தவுடன் திடுக்கிட்டவாறே ஸ்வர்ணிகா அவளிடம், என்ன கூறுகிறீர்கள் இளவரசி? சோமவர்மரின் வாரிசுடனா? எனில் அரசரைத்தான் நீங்கள் மணக்கப் போகிறீர்களா? இந்த விவாகத்திற்கு அத்தையும் சம்மதம் தெரிவித்து விட்டாரா? எப்படி இது சாத்தியம் என்று படபடத்தாள். வசுப்பிரதா அவசரமாக மறுத்து, இல்லை தேவி, நான் குறிப்பிட்டது அரசரை அல்ல. உண்மையில் அத்தை என்னை முதலில் பிரபுவுக்குதான் மணமுடிக்க எண்ணினார். அவருக்குதான் நான் பொருத்தமானவளாக இருப்பேன் என்று கருதினார். ஆனால் அவர் சௌபாதேவியிடம் மையல் கொண்டு தன் இளைய மனைவியை கூட ஏறெடுத்து பார்க்காதிருந்ததனால் அத்தை தன் தேர்வை மாற்றிக்கொண்டார். பிரபு பற்றியல்லாமல் தனது இன்னொரு மகனை குறித்தும் அத்தை என்னிடம் கதை கதையாய் கூறியிருக்கிறார். அத்தையின் வர்ணனைகளை கேட்டு எனது கண்ணாளனை நானே என் கைப்பட சித்திரமாக தீட்டி வைத்திருக்கிறேன். ஏனோ தெரியவில்லை, அத்தை தன் மகன் குறித்து சிலாகிக்கும் போதெல்லாம் நான் கனவுலகில் சஞ்சரிக்க ஆரம்பித்து விடுவேன். ஆகையால் அம்மனிதரது தோற்றம் என் நெஞ்சில் பதிந்த அளவிற்கு அவரது பிரதாபங்கள் பதியவில்லை. ஓவியத்தில் உள்ள என்னவரை பார்க்கையில் எப்போதோ எங்கேயோ அவரை சந்தித்தது போன்ற உணர்வு எனக்குள் ஏற்படும். ஆனால் எங்கே பார்த்தேன் என்றுதான் ஞாபகம் இல்லை என்று வருத்தப்பட்டாள். வசுமித்ராவின் அந்த இன்னொரு வாரிசை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற பேரார்வத்தில் அடுத்த கணம் ஸ்வர்ணிகா அவளிடம், ஓவியம் வரைந்திருக்கிறீர்களா? அது இப்போது தங்களிடம் உள்ளதா? அந்த இளவரசரைத்தான் நாங்கள் அனைவரும் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர் யாரென்று தெரிவியுங்களேன், அவரது சித்திரத்தை காட்டுங்களேன் என்றாள் கெஞ்சுதலாக. அரசியின் கோரிக்கைக்கு இளவரசியோ, நியாயப்படி நான் எனது ரகசியத்தை உங்களிடம் வெளிப்படுத்தியிருக்கவே கூடாது தேவி. நீலா அத்தை தன் மகனை தான் உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த இன்னொரு வாரிசை குறித்த உண்மையை யாருக்கும் தெரியப்படுத்தக் கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டே அனுப்பினார். அப்படியிருக்க நான் அதை தங்களிடம் வெளிப்படுத்துவது அத்தைக்கு துரோகம் இழைப்பது போல் ஆகாதா? என்னை மன்னிக்கவும் தேவி. அத்தை வரும்போது அந்த சகோதரர் யாரென்ற உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். அதுவரையில் ரகசியம் ரகசியமாகவே இருக்கட்டும் என்றாள் அரசியின் கேள்விக்கு தன்னால் பதில் கூற முடியாமல் போன வருத்தத்துடன். ஸ்வர்ணிகாவும் மீண்டும் மீண்டும் கேட்டு இளவரசியை சங்கடத்திற்கு ஆளாக்க விரும்பாமல், அதற்கென்ன தேவி, பரவாயில்லை. உண்மை இன்று தெரிந்தால் என்ன, நாளை தெரிந்தால் என்ன, தெரியும் போது தெரியட்டும். நீங்கள் நிம்மதியாக அறைக்குச் செல்லுங்கள் என்று சமாதானம் கூறி வசுப்பிரதாவை அனுப்பி வைத்தாள். அங்கே அதே ஆதித்தபுரியின் இன்னொரு இடத்தில் கோட்டையிலிருந்து கிளம்பிச் சென்றிருந்த வருணன் தலைநகரில் பெரும்பாலான இடங்களுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டு அங்கிருந்த அங்காடிகள், கோவில்கள், வீடுகள், மதுக்கடைகள் என அனைத்தையும் நோட்டம் விட்டான். தன்னை யாரும் அடையாளம் கண்டுவிடக் கூடாதென தலையோடு சேர்த்து
முகத்தையும் போர்வையால் மூடிக்கொண்டபடியேதான் சுற்றித் திரிந்திருந்தான். அவன் என்ன தேடினான், யாரை தேடினான் என்பது அவனுக்கே வெளிச்சம். மாலையில் ஆரம்பித்த தேடல் இரவு வரை தொடர, 2ஆம் ஜாமம் முடிந்து ஊரே அடங்கிய பின்பாகத்தான் தனது தேடுதல் வேட்டையை முடித்திருந்தான். தேடலை முடித்தவன் அங்காடி வீதியில் இருந்த சத்திரம் ஒன்றில் இரவு பொழுதை கழிப்பதற்காக தஞ்சம் புகுந்தான். அங்கே யாத்ரீகர்கள் பலரும் தங்கியிருக்க, அதில் ஒரு சிலர் நன்கு உறங்கிப் போயிருந்தனர். வேறு சிலரோ 3ஆம் ஜாமம் துவங்கியும் உறக்கம் வராமல் தங்களுக்குள் கதை பேசிக் கொண்டிருந்தனர். அந்நேரத்தில் அவ்விடத்திற்கு வந்த புதியவனை பார்த்ததும் அம்மனிதர்கள் வியப்படைந்தனர். சத்திரத்தையும் அதிலிருந்த மனிதர்களையும் வருணன் கூர்ந்து கவனித்தான். பின்பு யாரிடமும் எதுவும் பேசாமல் சென்று ஒரு மூலையில் படுத்துக் கொண்டான். வருணன் அயர்ச்சியில் கண்ணுறங்கிவிட, அங்கு வேறு சில புது மனிதர்களும் சில நாளிகைகளுக்கு பிறகு வந்து சேர்ந்தனர். வந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த வருணனையே கூர்ந்து கவனிக்கலாயினர். இரவு பொழுது இவ்வாறாக கடந்து போனது. மறுநாள் விடிந்தது. சூரிய ஒளி சுள்ளென முகத்தில் பட்ட பின்புதான் வருணன் கண்விழித்தான். எழுந்து அமர்ந்தவன் வாயை அகல விரித்து சத்தமாக கொட்டாவி விட்டபடியே கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி சோம்பல் முறித்தான். நெடுநேரமாக ஒரே பக்கமாக படுத்திருந்தமையால் உடல் இடப்புறமாக வலியெடுக்க, அதனை சரி செய்வதற்காக உடற்பயிற்சி செய்வது போன்று இடுப்பை வலது பக்கமாக வளைத்து தசைகளை இறுக்கினான். அப்போதுதான் அந்த அறையில் பலரும் ஆங்காங்கே அமர்ந்து தன்னையே வெறித்து பார்ப்பதைக் கண்டான் வருணன். கண்டவர்களை முறைத்துவிட்டு கோபமாக எழுந்து வெளியே சென்று எட்டி பார்த்தான். வீதியில் நடமாடிக் கொண்டிருந்தவர்கள் முதல் சத்திரத்தின் திண்ணைகளிலும் ஆங்காங்கே பல்வேறு இடங்களிலும் அமர்ந்திருந்தவர்கள் மீது பார்வையை ஓட்டினான். பலரது வதனங்கள் வருணனுக்கு நல்ல பரிச்சயமானதாகவே இருக்க, சிலரோ வருணனுக்கு மிக நெருக்கமானவர்களாகவே இருந்திருந்தனர். அவர்களில் ஒருவனை சைகை செய்து அருகே அழைத்த வருணன் வந்தவனின் காது மடலை வலிக்கும்படி திருகி, தடிமாடுகளே, எதற்கடா எல்லோரும் என்னை சூழ்ந்திருக்கிறீர்கள்? நான் இப்போது உங்கள் படைக்கு தளபதி இல்லை. அதை மறந்து பழக்க தோஷத்தில் என் பின்னால் வந்துவிட்டீர்களா? விரட்டியடித்தாலும் என்னையே மொய்த்து கொண்டு திருவீர்களே முன்பெல்லாம். அந்த வழக்கம் போக மறுக்கிறதோ? இப்போது உங்கள் தளபதி திருவாளர் இன்பவேந்தன். சென்று அவன் பின்னால் சுற்றுங்களடா. ஒரு பயலும் என் பின்னால் வரக்கூடாது. நான் அருகில் உள்ள மைதானத்திற்கு சென்று பயிற்சி மேற்கொண்டு விட்டு குளித்து முடித்து வருவேன். அப்போது உங்கள் அழகு திருமுகங்கள் எவற்றையும் நான் காணக்கூடாது. மீறி கண்டால் உங்கள் மூக்கை உடைத்து முகத்தை இரத்தத்தால் கழுவி விடுவேன். ஜாக்கிரதை என மிரட்டினான். முரட்டுக்கையால் திருகப்பட்டிருந்த தன் காதை விடுவித்துக் கொள்ள முடியாமல் போராடிய அந்த மெய்க்காவல் படை வீரன் வழி கொடுத்த அவஸ்தையோடு, எங்களை இங்கு இருக்கக்கூடாதென்று சொல்வதற்கு நீங்கள் யார்? இது எங்கள் தேசம். எங்கள் அரசரின் விரோதி நீங்களே இங்கு சுதந்திரமாக சுற்றி வரும்போது அவரது தீவிர பற்றாளர்கள் நாங்கள் எங்கள் இஷ்டத்திற்கு நடமாடுவதில் என்ன தவறு உள்ளது? எங்களை விரட்ட உங்களுக்கு அனுமதி கிடையாது. நாங்கள் ஒன்றும் உங்கள் மீதுள்ள அன்பினால் உங்களை தொடர்ந்து வரவில்லை. எங்கள் தளபதி உங்களை கண்காணிப்பதற்காகவே எங்களை அனுப்பியுள்ளார். கூடவே உங்களை பாதுகாப்பதற்கும் தான். உங்களது திமிரை அரசர்தான் அடக்க வேண்டுமாம். எங்களை போன்ற வேறு எந்த விசுவாசிகளாலும் நீங்கள் வதைப்பட்டால் அது அரசரை வேதனைக்குள்ளாக்குமாம். ஆதலால் அரசரிடம் அடிபட்டு நீங்கள் திருந்தும் வரையில் உங்கள் பாதுகாப்பை மிக அவசியம் என்பதால் தளபதி எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று மெய்க்காவலன் விளக்கம் கொடுக்க, சொன்னவனை விடுவித்த வருணன் தூரமாக இருந்த இன்னொருவனை தன்னிடத்தே அழைத்தான். வந்தவன் மரியாதையுடன் வருணனை நெருங்க, பின்னவன் அவனிடம், உன்னை யாரப்பா அனுப்பி வைத்தது? விஜயேந்திரனா? அந்த மனிதரிடம் சென்று சொல், அரசர் ஆதித்யவர்மருக்கு இந்த வருணன் ஒருவன் மட்டுமே எதிரி அல்ல. என்னை தவிர வேறு பல எதிரிகளும் நாட்டில் உள்ளனர். அவர்களையும் சிறிது கண்காணிக்கச் சொல். என்னை கவனிக்க இத்தனை காவலர்களை சத்திரத்திற்கு அனுப்பி வைத்ததற்கு பதிலாக என் ஒருவனை கோட்டைக்குள் அனுமதித்திருக்கலாமே. உங்களுக்கும் கண்காணிப்பு வேலைகள் சுலபமாக இருந்திருக்கும். இப்படியெல்லாம் காவல் காத்தால் என்னால் எந்த காரியமும் செய்ய முடியாதென உங்கள் தளபதிகள் எண்ணுகிறார்களா? வேந்தனுக்கு தான் என்னை பற்றி தெரியாது. அதனால் ஆள் அனுப்பியிருக்கிறான். விஜயனுக்குமா தெரியாது? பொய்க்கூறி பிரபு சோமவர்மரிடம் அவரை சிக்க வைத்து அவர் தண்டனை அனுபவித்த காட்சியை பொறி உருண்டை புசித்தவாறே ரசித்தவன் நான். இன்னொரு முறை அதே சம்பவம் நிகழ வேண்டுமா என்று நான் கேட்டதாக உன் தளபதியிடம் சென்று கேள். மெய்க்காவலனுக்கு மட்டுமல்ல, உனக்கும் தான் சொல்கிறேன். என்னை தொடர முயற்சிக்காதீர்கள், பிறகு வருத்தப்படுவீர்கள் என்று தன்னை கண்காணித்த வீரர்களை எச்சரித்தான் வருணன். இங்கே நகரத்திற்குள் இந்த காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்க, அங்கே கோட்டையில் இன்பவேந்தன்
அதிகாலையிலேயே தயாராகி கோட்டையிலிருந்து வெளியே செல்வதற்காக தன் குதிரையை அழைத்து வர லாயம் நோக்கி சென்று கொண்டிருந்தான். அப்போது அவன் பின்னாலேயே வேகமாக தன் தோழி வாகினியுடன் அவனை தொடர்ந்து வந்த ஸ்வர்ணிகா வேந்தனை அழைத்து, அத்தான் நில்லுங்கள், உங்களிடம் சிறிது பேச வேண்டும் என்று குரல் கொடுத்தாள். அத்தை மகளின் அழைப்பொலி கேட்க வேந்தன் நடையை நிறுத்தி பெண்ணவளை திரும்பி பார்த்து அவள் நெருங்கி வரும் வரை காத்திருக்காமல் தானே அவளை நெருங்கிச் சென்றான். ஸ்வர்ணிகாவிடம் சென்றவன் அவளிடம் கோபமாக, உன்னை நீ யாரென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஸ்வர்ணிகா? நீ இப்போது சௌபவத இளவரசி இல்லை, வசுமித்ராவின் அரசி, மாபெரும் சக்கரவர்த்தியின் மனைவி. நீ இப்படி திடலில் ஒரு அந்நியனை அழைத்தவாறே ஓடி வரலாமா? என்னை சந்திக்க வேண்டுமானால் ஒரு காவலனிடம் சொல்லி என்னை அழைத்து வருமாறு ஆணையிட வேண்டும். அதுதான் உன் பதவிக்கு கௌரவம். அதை விடுத்து இவ்வாறு அத்தான் அத்தான் என்று ஏலம் போட்டவாறே ஓடி வருதல் முறையில்லை ஸ்வர்ணிகா. இந்த பழக்கத்தை இன்றுடன் கைவிடு என்று அத்தை மகளை கடிந்து கொண்டான். மாமன் மகன் அதட்ட பெண்ணவளோ வீம்பாக, நான் அரசி என்று தெரிகிறதல்லவா? ஒரு அரசியின் செய்கைகளை விமர்சனம் செய்ய உங்களுக்கு என்ன அதிகாரம் உள்ளது? மாமன் மகனை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும், நீங்கள் அல்ல. என்னுடன் கடைசியாக என்றைக்கு பேசினீர்கள் நினைவுள்ளதா? உங்களுக்கு உங்கள் அரசருக்கெல்லாம் பதவி வெறி பிடித்திருக்கிறது. அந்த வெறி கொடுக்கும் மயக்கத்தில் மூழ்கினால் மற்றவற்றை மறந்து விடுகிறீர்கள் என்று சண்டையிட்டாள். வேந்தன் விட்டு கொடுப்பவனாக, ஐயோ, என்னை மன்னித்து விடமா? உன்னிடம் வாதம் செய்து வெல்ல முடியுமா? உன் தமக்கை என்றால் சமாளித்து விடுவேன். நீ ராட்சசி, உன்னுடன் போராடி வெல்ல முடியாது. உன் வழிக்கே வந்து விடுகிறேன். நீ அரசிதான். உன் செய்கைகளை விமர்சிக்க எவருக்கும் உரிமை இல்லைதான். என்னை அத்தான் என்று இல்லை, அண்டங்காக்கையே என்று அழைத்தாலும் இனி நான் கோபித்துக் கொள்ள மாட்டேன். உன்னிடம் நன்றாக பேசி பல நாட்கள் ஆகின்றனதான், ஒப்புக்கொள்கிறேன். அத்தானுக்கு வேலை எப்படியம்மா? அரசரை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ளேன் நான். அவரது பாதுகாவலுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதிலேயே எனக்கு நேரம் கடந்து சென்று விடுகிறது. இந்த நிலை விரைவில் மாறும். நீயே விரட்டும் வரையில் அப்போது உன்னிடம் உரையாடுகிறேன். இப்போது என்னை அழைத்ததற்கான காரணத்தை கூறு. அடியவன் நான் அரசியாருக்கு சேவை ஏதேனும் செய்ய வேண்டுமா என்று பொய்ப்பணிவுடன் கேட்டான். ஸ்வர்ணிகா திமிரான தோரணையில், ஆமாம், சேவை செய்யத்தான் வேண்டும். அதை நீங்கள் சேவை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, உதவி கடமை என்று பெயர் சூட்டினாலும் சரி, உங்கள் பிரியம். எனக்கு தினமும் சண்டை பயிற்சி கற்றுத்தர வேண்டும். தளபதி வருணன் பார்க்கவத்தில் எனக்கு பயிற்சி கொடுத்து வந்தார். தலைநகரில் அவர் அப்படி பயிற்சி கொடுக்க வாய்ப்பில்லை. ஆதித்தபுரியில் பலரும் அவரை எதிரியாக பாவிக்கிறார்கள். அரசரின் மனைவிக்கு அவரது எதிரி சண்டை கற்றுக் கொடுத்தால் அது மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தும். ஆகையால் நீங்களே அந்த வேலையை செய்யுங்கள். இதுதான் அரசு எனது ஆணை என்றால் அதிகாரம் செய்வது போன்ற பாவனையில். அத்தை மகள் கோரிய அடுத்த கணம், தயவு செய்து அத்தானை விட்டுவிடமா? எனக்கு விரைந்து முடித்தாக வேண்டிய பணிகள் ஏராளமாக உள்ளன. எல்லை பகுதிகளில் நிறைய ஊடுருவல்கள் நிகழ்ந்துள்ளன என்று உளவாளிகளிடம் இருந்து தகவல் வந்துள்ளது. கோட்டை காவலை விஜேந்திரன் பார்த்து கொண்டாலும் அரசரின் பாதுகாப்பிற்கு தேவையான முன்னேற்பாடுகளை நான் மேற்கொள்ளுதல் வேண்டும். அத்துடன் அன்னை நீலாதேவியாரை பத்திரமாக தலைநகர் அழைத்து வருவதற்கான வழிவகைகளையும் நான் செய்தல் வேண்டும். இந்த காரணங்களுக்காக நான் தலைநகரை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பயணம் சென்று வருவது அவசியமாகிறது. இதோ உன் தோழி வாகினி இருக்கிறார். சிறந்த வீரப்பெண்மணி அவர். அவரிடமே நீ கற்றுக்கொள்ளலாமே என்று ஏதோ புதுமையான யோசனை கொடுத்து விட்டவன் போல பெருமையோடு சிரித்தான். பெண்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்து சொன்னவனை ஸ்வர்ணிகா கோபமாக முறைத்து, அருமையான யோசனை, இந்த யோசனை எனக்கு தோன்றியே இருக்காதல்லவா என்று நையாண்டி செய்தவள் பின்பு குரலின் துணியை மாற்றி, அத்தான், வாகினி சண்டையில் கெட்டிக்காரர்தான், திறமையாக வாழ் வீசுவார்தான். நானே அதனை நேரில் கண்டு வியந்திருக்கிறேன். ஆனால் நான் கற்றுக்கொள்ள விரும்புவது சாதாரண வாழ்ச்சண்டை அல்ல, போர் பயிற்சி. யுத்த நுணுக்கங்களை நான் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். வாகினிக்கு இதில் அனுபவம் இல்லை. அரசர் இவரை யுத்தங்களுக்கு அழைத்துச் சென்றதில்லை. சண்டை நடைபெறும் காலங்களில் அந்தப்புற பாதுகாப்பிற்காக வாகினியை கோட்டையிலேயே இருக்கச் செய்துவிட்டுதான் அரசர் செல்வார். ஆதலால் வாகினிக்கும் போர்க்களை பற்றி தெரியாது. நான் சௌபவதத்திற்கு அரசியாக வேண்டியவள். கூடிய விரைவில் அதன் ராஜ்ய பொறுப்புகளை சுமக்க வேண்டியவள். பெண் என்பதற்காக யுத்தங்களில் கலந்து கொள்ளாமல் அந்தப்புறத்திற்குள் முடங்கி கிடக்க முடியாதல்லவா? நான் தானே படைக்கு தலைமையேற்று வீரர்களை வழிநடத்திச் செல்ல வேண்டும். அந்த போர் யுக்திகளையெல்லாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் உங்களின் உதவியை நாடி வந்தேனத்தான் என்று விரிவாக விளக்கம் கொடுத்தாள். ஸ்வர்ணிகாவின் பதிலை கேட்டு தெளிவு பெற்ற வேந்தன் அவளிடம், போர்க்கலையை நீ கற்க வேண்டுமானால் அதற்கு பல்கலைக்கழகமே உன் கணவர்தானே.
அவருக்கு தெரியாத நுணுக்கங்களையா நாங்கள் அறிந்திருக்கப் போகிறோம்? பிரபுவிடமே பயிற்சி எடுத்துக் கொள்ளேனம்மா என்று பாசமாக அடுத்த யோசனை கூறினான் வேந்தன். ஸ்வர்ணிகா சலிப்பாக, யார்? வசுமித்ராவின் வேந்தரிடமா? அயல் நாட்டுக்காரர் உங்களுக்கே இந்த நாட்டில் பணிச்சுமை அதிகமாக உள்ளதென்றால் இந்நாட்டின் அரசர் இங்கு வேலையில்லாமலாயிருப்பார்? முதல்வரின் மனைவியை சந்தித்துவிட்டு வந்தவர் அதன் பின்பு நள்ளிரவு கடந்தது கூட தெரியாமல் தளபதி விஜயனுடன் ஏதோ தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு நேற்று இரவு முழுவதும் அந்தப்புறம் பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை. இரவு உணவு கூட அரசவையில்தான் உண்டாராமே. அதன் பின்னர் அதே கட்டிடத்தில் இருக்கும் பிரத்யேக ஓய்வறையில் தங்கிக் கொண்டாராமே. உங்கள் படைவீரர்கள் சொல்லித்தான் எனக்கு தெரிய வந்தது. பிரபு எப்போதுமே இப்படித்தான். நான் தான் முன்பே கூறினேனே, உங்களைப் போன்ற பிரபுவை போன்ற ஆட்கள் எல்லாம் பணி வெறி பிடித்தவர்கள். வேலை என்று வந்துவிட்டால் குடும்பத்தையே மறந்து விடுவீர்கள். நீங்களும் அப்படித்தானே? எங்களை மறந்து பணியில் மூழ்கி பல காலமாக சௌபவதம் பக்கம் வரவே இல்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் உங்களளவிற்கு பிரபு மோசமில்லை. நீங்கள் பணியில் மும்முரம் காட்டி தங்கைகள் போல அன்பு காட்டி வந்த என்னையும் என் அக்காளையும் மறந்திருந்தீர்கள். ஆனால் பிரபுவோ அவருடைய தங்கையை மறப்பதில்லை. தங்கை மீது பாசத்தை பொழிந்து வருகிறார். நேற்று கூட தங்கையின் கையை பிடித்தபடியே கோட்டை முழுவதையும் சுற்றி காட்டி இளவரசிக்கு நடை பயில்வித்திருக்கிறார். தங்கைக்கு அடிக்கடி உணவூட்டுகிறார். மடியில் படுத்துறங்கச் செய்கிறார். தாலாட்டு ஒன்றுதான் பாடவில்லை அவர் என்றெல்லாம் வேந்தனின் யோசனைக்கு சம்பந்தமே இல்லாமல் ஏதேதோ பேசி வந்தாள் ஸ்வர்ணிகா. இன்பவேந்தன் பேசியவளை கூர்ந்து நோக்கி, அரசர் தன் தங்கையை கவனித்துக் கொள்கிறார் என்றால் நான் உன்னை பார்த்து கொண்டதில்லையா என்ன? பிரபு தற்போதுதான் தன் தங்கையை சந்தித்திருக்கிறார். அதனால் இந்த வயதில் அன்பு காட்டுகிறார். நானோ பிறந்தது முதலாக உன்னை கண்டு வருகிறேன். அதனால் குழந்தை பருவத்திலேயே அண்ணனாக இருந்து என் தங்கைகளான உனக்கும் உன் அக்காளுக்கும் உணவு புகட்டி இருக்கிறேன். தலைவாரி விட்டிருக்கிறேன். கைப்பிடித்து நடைபயில் விட்டிருக்கிறேன். அன்று நீங்கள் குழந்தைகள். அதனால் உங்களுக்கு அன்போடு பணிவிடைகள் செய்தேன். இப்போதும் அவற்றை தொடர முடியுமா அம்மா என்னால்? சரி, அதைவிடு. உன் கருத்துதான் என்ன? என்ன கூற வருகிறாய் நீ? கணவரின் அன்றாட அலுவல்களை பற்றி குறிப்பிடுகிறாயா? அல்லது அவர் தன் தங்கையின் மீது வைத்துள்ள பாசத்தை நான் உன்மீது வைக்கவில்லை என்று என்னை குறை சொல்கிறாயா? அதுவும் இல்லை. உன் கணவர் உனக்கு உணவூட்டி உறங்க வைக்காமல் தன் தங்கைக்கு மட்டும் பணிவிடை செய்கிறார் என்று பொறாமை கொள்கிறாயா? பெண்களுடன் எனக்கு அனுபவம் மிகவும் குறைவு அம்மா. அவர்கள் வெளியே என்ன பேசுகிறார்கள், உள்ளே எதை ஒளித்து வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் அறியேன். எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாகச் சொல் என்றான் கிண்டலாக. ஸ்வர்ணிகா உண்மையாகவே கோபம் கொண்டு, நான் ஏன் இளவரசியை பார்த்து பொறாமை கொள்ளப் போகிறேன்? அரசர் தன் மனைவியுடன் அளவலாவிய போதே அலட்டிக் கொள்ளாதவள் நான். தங்கையிடம் அன்பு காட்டும் போதா கலங்கப் போகிறேன்? நான் அரசரின் பொதுவான வாடிக்கை பற்றி சொன்னேன், அவ்வளவுதான். அரசருக்கு இருக்கும் ஓயாத வேலைகளால் உண்ணவும் உறங்கவுமே அவருக்கு நேரம் இருப்பதில்லை. இதில் எங்கிருந்து எனக்கு பயிற்சி கொடுப்பார் அவர்? அதனால்தான் உங்களிடம் உதவி கேட்டேன் என்று வேந்தனுக்கு எடுத்து கூறினாள். வேந்தனோ அப்போதும் பெண்ணவளது கோரிக்கையை ஏற்க மறுத்து, அத்தானை மன்னித்துக் கொள்ளம்மா, நான் தான் முன்பே கூறினேனே, உனக்கு பயிற்சி கொடுக்க தற்போது என்னிடம் நேரம் இல்லை என்று. சிறிது காலம் பொறுத்திரு. இங்கு சூழ்நிலைகள் சாதகமான பிறகு அத்தான் உனக்கு அவசியம் போர்க்களை போதிப்பேன். இப்போது ஒன்று செய். இந்நாட்டின் முன்னாள் மெய்க்காவல் படை தளபதி, அதான் உன் குரு. அவர் வேலை எதுவும் இன்றி எதிர்ப்படுபவர்களை எல்லாம் வம்பிழுத்தபடி திரிந்து கொண்டிருக்கிறாராம். போதாக்குறைக்கு கோட்டைக்குள் திருட்டுத்தனமாக வந்து போகிறாராம். அவர் ஏதாவது ஒரு பணியில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டால் இது போன்ற வேலைகளை செய்ய மாட்டார். எனக்கும் சுமை சற்று குறையும். தலைநகரில் பயிற்சியை மேற்கொண்டால்தானே அது பிரஜைகளுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும். தலைநகரின் எல்லையை தாண்டியுள்ள வனாந்திர பிரதேசங்களுக்கு அழைத்துச் சென்று வருணன் உனக்கு பயிற்சி கொடுக்கட்டுமே. பிரபுவின் பகையாளி அவரிடம் அரசரின் தங்கை அன்பு காட்டுகிறார். அந்த தங்கையை மணக்கப் போகும் மாப்பிள்ளை ராகவனோ சதையை இறுகப்பற்றி இருக்கும் நகம் போல வருணனை ஒட்டிக்கொண்டே திரிகிறார். பிரபுவுடைய தாத்தாவோ நேற்று வருணனை வரவேற்று விருந்து உபசாரம் எல்லாம் செய்து செலவுக்கு பணமும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அரசரின் நெருங்கிய உறவுகள் எல்லாம் எதிரி வருணன் மீது பாசம் காட்ட நீ அவரிடம் பயிற்சி பெற்றால் என்ன தவறு உள்ளது என்று ஸ்வர்ணிகாவிற்கு புதிய வழியை காட்டினான். ஸ்வர்ணிகா இதற்கு சம்மதமாக தலையசைக்க வாகினிக்கு கோபம் வந்து, அது கூடாது தளபதி. அவன் எதற்கு தேவிக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும்? எதிரியை எதிரியாகத்தான் நடத்த வேண்டும். அப்படியென்றால்தான் அவன் எல்லை கோட்டிற்கு அப்பால் நிற்பான். பாசமும் பரிவும் காட்டினால் பக்கத்திலேயே வந்து அமர்ந்து விடுவான். அந்த கயவனை தலைநகருக்குள்ளேயே நுழையவிடக்கூடாது என்று பிரபுவிடம் நான் கோரினேன். நீங்களானால்
அவனை மறுபடியும் குருவாக்கி மரியாதை பெற்று தரப்பார்க்கிறீர்களே என வாதப்போர் செய்தாள். பேசியவளை நொந்து போனவள் போல ஸ்வர்ணிகா பார்த்து, ஏன் வாகினி, உங்களிடம் எத்தனை முறை கூறினேன், நாங்களெல்லாம் வருணனை வெறுக்க வேண்டுமானால் உங்கள் பிரபுவை முதலில் வெறுக்கச் சொல்லுங்கள். அந்த மனிதரை, பிரபுவே நேசிக்கும் ஒருவரை நாங்கள் ஏன் வெறுக்க வேண்டும்? இன்னொன்று, தளபதி வருணன் அரசருக்குதான் பகைவர், வசுமித்ராவிற்கு அல்ல. ஏனெனில் வசுமித்ரா எப்போதும் சக்கரவர்த்தி ஆதித்யவர்மரின் ஆளுகையில் இருக்கப் போவதில்லை. அவரது தமையன் வந்த பிறகு ஆட்சி அதிகாரம் பெரியவரிடத்தில் செல்லப் போகிறது. ஆகையால் எங்களுக்கும் அரசபக்தி நாட்டுப்பற்றெல்லாம் நிறையவே உள்ளது. வேண்டுமானால் அரசரையே கேட்போம். நான் வருணனிடம் பயிற்சி மேற்கொள்ளவா வேண்டாமா என்று வாருங்கள் என்று கூறி தோழியின் கரத்தை பற்றி அவளை அழைத்துக் கொண்டு போனாள். இப்பெண்கள் வேந்தனிடம் உரையாடி வந்த காட்சிகளை பெண்ணொருத்தி வெகு நேரமாக கவனித்துக் கொண்டிருந்தாள். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் உரையாடிய இரு பெண்களின் மீது பாவையவளுக்கு பார்வை பதிந்திருக்கவில்லை. பாறை போன்ற தேகம் கொண்டிருந்த வாலிபன் வேந்தனிடத்தில் மட்டும்தான் வஞ்சி அவளது கவனம் இருந்து வந்தது. அதிலும் சாதாரண முறையில் அந்த ஆடவனை அவள் பார்த்திருக்கவில்லை. மனதுடன் சேர்ந்து கால்களும் ஆனந்தத்தில் துள்ள அப்பெண் வேந்தனை நோக்கிக் கொண்டிருந்தாள். அப்பார்வையில் சிறிதளவு ஆனந்தம், ஏக்கம், பொறாமையும் பெருமளவு காதலும் இருந்தது. இன்பவேந்தனிடம் அப்படி இதயத்தை பறிகொடுத்து பார்த்திருந்தவள் வேறு யாரும் இல்லை, விராட்பூரின் இளவரசி வசுப்பிரதாவேதான்.